இன்றைய காலகட்டத்தில் நமக்கு நிறைய நெகட்டிவிட்டி சுற்றி இருக்குது. எப்போ பார்த்தாலும் துன்பம், எப்போ பார்த்தாலும் கஷ்டம். மற்றவங்க வந்து நம்மளை அசிங்கப்படுத்திகிட்டே இருக்காங்க. ஆனால் நம்மளால் அவங்கள எதுவுமே பண்ணவும் முடியலை, கேட்கவும் முடியலை. நமக்கு தைரியம் இல்லை, கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட பணம் இல்லை. அதுக்கான சம்பாதிக்கிற வழி அது வந்து நமக்கு தெரியவே இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட வந்து கான்ஃபிடென்ஸாக பேச முடியும். உங்களுக்கான ஒரு ஹீரோ இல்லை ஒரு ஒரு தலைவன் ஆகணும்னா அதுக்கான ஒரு தலைமை பண்பு, என்னோடய லீடர்ஷிப் மோட் வந்து இருக்கணும். கம்யூனிகேஷன் இருக்கணும். உங்கள் பேச்சை வச்சு 4 பேர் உங்களை மதிக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வளரணும்னா கண்டிப்பாக நீங்கள் பேச கற்றுக்கணும். கான்ஃபிடென்ஸ் நிறையா வந்து வளர்த்துக்கணும். உங்கள்கிட்ட இருக்க அந்த பிரேவ்னஸ், அந்த போல்டு அது மட்டும்தான் வந்து உங்களை வந்து உயர்த்தும். இல்லைனா நீங்கள் வந்து கடைசியில் முட்டாளாக ஒரு தெரிஞ்சுட்டு தான் இருப்பீங்க. அப்படிங்கிறத நான் வந்து ஒரு ஆணிவேராவே சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் வாழ்க்கையில் வந்து என்ன உழைப்ப போட்டாலும் கடைசி வரைக்கும் ஒரு முட்டாளாகவே வாழ்ந்துட்டு சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வளர்த்தா மட்டும்தான் அந்த பக்கம் வேலை வாங்க முடியும். உங்கள் திறமையை நீங்கள் வந்து வெளிப்படுத்த முடியும். நீங்கள் வந்து நேரத்தை வீணடிக்கிறீங்க. அந்த நேரம் வந்து ரொம்ப ப்ரீசியஸாக இருக்குது. அந்த ப்ரீசியஸாக இருக்கிற நேரத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடக்கி வச்சுக்கணும். இல்லைனா அந்த நேரம் வந்து உங்களுக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் எதுவுமே முடியாது. வாழ்க்கை வந்து முட்டாளாக வந்து போயிடும். அதனால் நீங்கள் நேரத்தை எப்படி வந்து நம்ம கரெக்டான வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பயன்படுத்துறது, அப்புறம் கான்ஃபிடென்ஸை வந்து பில்டு பண்ணுறது, நம்ம எப்படி போல்டாக பேசுகிறது, நம்மளோட டோன் அந்த மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு எப்படி வளர்றது அப்படிங்கிறத நீங்கள் நன்றாக கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஜெயிக்க முடியும். அப்படிங்கிறத வந்து ஒருத்தவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒரு துன்பத்துலேருந்து வெளியே வர்றதுக்காக அந்த கஷ்டத்தை வச்சு ஒரு கோபமாக வந்து மற்றவங்ககிட்ட நம்ம நிறைவுங்கிட்ட ஒரு கோபமாக வெளியே வருது. அந்த கோபம் நம்ம நட்பை உடச்சிருது. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்மகிட்ட இருந்து அழிஞ்சு போயிடுது. அது மிகப்பெரிய வந்து தோல்வியாக வந்து அமைஞ்சிருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த தோல்வியெல்லாம் நீங்கள் அடித்து உடைக்கணும். அப்போ நீங்கள் நட்பை வந்து வளர்க்கணும். உங்கள் வந்து உங்களை வந்து ஏதாவது தவறுதலாவோ இல்லை தைரியம் வந்து உங்களுக்கு அழிக்கிற மாதிரி ஏதாவது பேசுனாங்கன்னா அவனை நீங்கள் வந்து உடனே நீங்கள் வந்து தவிர்த்துடுங்க. ஏன்னா வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைகிறதுக்கு மிகப்பெரிய காரணமே வந்து அதுதான். நீங்கள் அதை மட்டும் வளர்த்துட்டீங்கனாலே போதும். நீங்கள் மற்றவங்ககிட்ட என்ன பேசணும்? உங்களோட நண்பர்களோட மட்டும் பேசுங்க, மற்றவங்கள்ட்ட பேசாதீங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி